வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம 2 வகையான சௌசௌ சட்னி பார்க்கலாம். இதுக்காக அடுப்பில் பாத்திரம் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துருக்குறேன். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துருக்குறேன். இதை சேர்த்துட்டு இது வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் வந்து நம்ம இது கூட ஒரு சௌசௌவில் வந்து ஒரு பாதி சௌசௌ வந்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த காய் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியிருக்கேன். இப்போ வந்து காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு, பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு நம்ம வந்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட வந்து நான் வந்து இப்போ உப்பு சேர்த்துருக்குறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். அதனால் நம்ம இந்த தேங்காய் சேர்க்குறப்ப நம்ம இந்த காரம் வந்து கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கணும். இப்போது 1/4 கப் தேங்காய் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவும் நான் சேர்க்கலை, ஏன்னா வந்துட்டு இந்த சௌசௌவிலே தண்ணி விட்டுட்டு வரும். இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இட்லி தோசை அந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே செஞ்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம 2வது வகையான சட்னி பார்க்கலாம். இதுக்காக நான் அடுப்பில் பாத்திரம் வச்சு அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். நல்லா சூடானதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து இந்த காஞ்ச மிளகாய் வந்து நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம அந்த மிளகாயை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வத்தலை. இப்போ வந்து இந்த உளுந்து கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயம் அதே மாதிரி ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அது கூடவே வந்துட்டு ஒரு பாதி சௌசௌ கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அது கூட ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்துட்டு வதக்கி எடுக்கணும். இந்த காய் வந்துட்டு நல்லா வெந்து வரணும். இப்போ வந்து காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வேக ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து நம்ம இதில் வந்து ஒரு 4 பல் வந்துட்டு பூண்டு சேர்த்துருக்குறேன். தோலோடு சேர்த்துருக்குறேன். இதில் வந்து தோலோடு சேர்க்கும் போது தான் வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்துட்டு தோலோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா அந்த காய் வந்து நல்லா வெந்து போயிடும். இப்போ வந்து காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. நம்ம வந்து நல்லா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும். இந்த காரம் வந்து நமக்கு தகுந்த அளவுக்கு வந்துட்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ நான் வந்து இதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்துட்டு தேவையான அளவுக்கு வந்துட்டு உப்பு சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிடலாம். அரைச்சி எடுக்கும்போது வந்துட்டு இதுக்கும் தண்ணி சேர்க்கணுன்னு வந்து தேவையில்லை, ஏன்னா வந்துட்டு சௌசௌவிலே தண்ணி விட்டுட்டு வரும். அதனால் இப்போ வந்து ரொம்ப பேஸ்ட் மாதிரியும் அரைக்கல, இந்த மாதிரி திருன்னு அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணலாம். அதுக்காக அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் வந்து கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலை, அப்புறம் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து அப்படியே நம்ம வந்து அப்படியே சட்னியில் எடுத்து கொட்டிட்டோன்னா நம்மளோட சௌசௌ சட்னி வந்து ரெடி ஆயிடும். இந்த 2 சட்னியுமே பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.